முதல்ல 6.86 பண்ணணும், அதுக்கப்புறமா 4 பண்ணியிருக்கோம், ஃபைனலாக வந்து 9.1. கவருமே பார்த்தீங்கன்னா முழுசாக வெட்டி எடுக்காமல் இதில் இருக்கிற மாதிரி வெட்டியிருக்கேன். எதனால் அப்படின்னா, நம்ம வந்து ஃபிஷ் டேங்க்கில் இந்த தண்ணி பிஹெச் எவ்வளோ இருக்குன்றதை பிஹெச் மீட்டர் சென்னை கொளத்தூரில் அந்த ஃபிஷ் மார்க்கெட்டில் தாங்க வாங்கினது. அங்கே கொஞ்சம் ரேட்டு கம்மியாக தான் இருக்குது. ஆன்லைனில் எப்படின்னு தெரியாது, அதனால் சில ஐட்டம் வந்து நேரடியாக வாங்குறது பெட்டராக இருக்குன்றதுனால கொளத்தூர் ஃபிஷ் மார்க்கெட் போயிருக்கும்போது வாங்கினது. இது கிட்டத்தட்ட ஒரு 300 ரூபா சம்திங் அந்த ரேஞ்சுக்குள்ளே தான் வந்தது. இப்போ இது என்னென்னா, நமக்கு பிஹெச் மீட்டர் வரும்போதே நமக்கு வந்து கேலிப்ரேஷன் பண்ணி வராது, நாம் தான் கேலிப்ரேஷன் பண்ணணும். இந்த பிஹெச் மீட்டர் எதுக்கு வாங்கினது அப்படின்னா, நம்ம பயோகேஸ் பிளான்ட்டில் வந்து சர்வீஸுக்கு போகும்போது அந்த ஸ்லரியில் வந்து நம்ம பிஹெச் பார்த்தோம் அப்படின்னா, நமக்கு வந்து பிஹெச் கம்மியாக இருக்குதா இல்லை அதிகமாக இருக்குதா அதை பார்த்து நம்ம அதுக்கேற்ற மாதிரி அதை சர்வீஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ அதுக்காக வாங்கினது தான் இந்த பிஹெச் மீட்டர். எப்படி நம்ம வந்து இப்போ உடம்பு சரியில்லை அப்படின்னும்போது ஹாஸ்பிட்டலுக்கு போனோம் அப்படின்னா டாக்டர் வந்து மோஷன் டெஸ்ட்டு பார்க்க சொல்கிறார் பார்த்தீங்களா, அதே கான்செப்ட் தான். நமக்கு அந்த ஸ்லரி வெளியில் வரக்கூடிய அந்த ஸ்லரியிலேருந்து நம்ம வந்து பார்க்கலாம், அது பிஹெச் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து அதை சரி பண்ணலாம். சாதாரணமாக பயோகேஸ் பிளான்ட்டில் பார்த்தீங்கன்னா 6.8லேருந்து 7.5 அந்த ரேஞ்ச் வரைக்கும் பிஹெச் இருந்தது அப்படின்னா நமக்கு வந்து அது நல்லா ஒர்க் பண்ணுதுன்னு அர்த்தம். அது கம்மியானாலும் அதிகமானாலும் நாம் அதை வந்து இது செக் பண்ணி பார்த்துட்டு நம்ம சரி பண்ணிக்கலாம். இப்போ அதை வந்து எப்படி கேலிப்ரேட் பண்ணுன்றதை பார்க்கலாம் வாங்க. மொத்தமாக 3 கொடுத்துருக்காங்க. முதல்ல வந்து pH 4. இப்போ இது வந்து நம்ம ஒரு 250 ml தண்ணியில் இந்த பவுடரை உள்ளே போட்டுட்டு அதுக்கப்புறம் pH மீட்டர் வச்சு செக் பண்ணணும். அடுத்தது 6.86 இந்த pH இந்த பவுடரை உள்ளே போட்டு அதை செக் பண்ணணும். அடுத்தது 9.18 இதையும் நம்ம அதில் போட்டு நம்ம pH மீட்டர் வந்து கேலிப்ரேஷன் பண்ணணும். சரி, இப்போ வாங்க எப்படி கேலிப்ரேஷன் பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். 350 ml தண்ணி ஃபஸ்ட்டு எடுத்துக்கணும். அதில் வந்து முதல்ல நம்ம இந்த 6.86 அந்த pH பவுடர் வந்து அதில் உள்ளே போட்டு செக் பண்ணி பார்க்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதில் லைட் இல்லை, அதனால் வெளிச்சம் தெரியாது. இப்போ அந்த சார்ட் படி CALன்னு இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து ஒரு 5 செகண்ட் அழுத்தி பிடிக்கணும். சிக்ஸ் 6.86 வந்துடுச்சு. இப்போ ஒரு 14 சம்திங் காமிக்குது பார்த்தீங்களா. இப்போது நம்ம pH 6.86 செட் பண்ணியிருக்கு. இப்போ அது செட் ஆகிடுச்சு. இப்போ ஃபஸ்ட்டு கேலிப்ரேஷன் வந்து முடிஞ்சுது. இப்போ அடுத்த கேலிப்ரேஷன் பண்ணணும். இப்போ அடுத்தது இந்த 4 pH இதை வந்து நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு pH வந்துருக்கு பாருங்கள் 4. தண்ணிலேருந்து எடுத்தாச்சுன்னா மாறிடும். பாருங்கள், ஆன் பண்ணி பார்க்குறேன். ஆஃப் பண்ணிவிட்டு திரும்ப ஆன் பண்ணுறோம். இப்போது இந்த தண்ணியில் வைக்கிறோம். 4 வந்துடுச்சு பார்த்தீங்களா pH. இப்போ இந்த செகண்ட் கேலிப்ரேஷனும் முடிஞ்சிடுச்சு. அடுத்து 3வது கேலிப்ரேஷன் அது பண்ணணும். இப்போ 2 pH பார்த்து முடிச்சாச்சு. அடுத்தது வந்து pH 9.18 இது வந்து இப்போ அடுத்து கேலிப்ரேட் பண்ணலாம்.
நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். (9.18) செட் ஆகிடுச்சு. இப்போ 3வது கேலிப்ரேஷனும் நமக்கு முடிஞ்சிடுச்சு. நம்ம முதல்ல 6.86 பண்ணணும், அதுக்கப்புறமா 4 பண்ணியிருக்கோம், ஃபைனலாக வந்து 9.18 பண்ணியிருக்கோம். இந்த 3 பிஹெச்மே நம்ம வந்து போட்டு இப்போ இந்த பிஹெச் மீட்டரை வந்து கேலிப்ரேஷன் பண்ணியாச்சு. இதில் ஒரு விஷயம் கவனிச்சிங்களான்னு தெரியல, இந்த 3 கவருமே பார்த்திங்கன்னா முழுசாக வெட்டி எடுக்காமல் இதில் இருக்கிற மாதிரி வெட்டியிருக்கேன். எதனால் அப்படின்னா, இது எல்லாமே நமக்கு வந்து இப்போ இது வேஸ்ட்டு தான், தூக்கி நம்ம வந்து குப்பையில் தான் போட போகிறோம். அப்படி போடும்போது இந்த கட் பண்ண பீஸ் தனியாக போடும்போது இது பெரிய பீஸ் வந்து ஈஸியாக எடுத்துருவாங்க ரீசைக்கிள் பண்ணுற இடத்துல. இந்த சின்ன பீஸ் வந்து சரியாக அவங்களால ஃபைண்ட் அவுட் பண்ண முடியாது, இது திரும்ப வந்து லேண்ட்ஃபில்லியாக தான் போகும். இப்போ முடிஞ்ச அளவுக்கு நாம் இது மாதிரி கட் பண்ணுற பீஸ் எல்லாத்தையுமே வந்து முழுசாக கட் பண்ணி எடுக்காமல் இதிலே இருக்கிற மாதிரி இருந்தது அப்படின்னா அது முழு பேக்காக நமக்கு வந்து இருக்கும். வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் பண்ணுற இடத்துல சரியாக இதை வந்து பண்ணுவாங்க. இப்போ 0ல் இருக்குது. இந்த 9.18 இந்த பிஹெச் வந்துடுச்சு. இப்போது ஃபுல் கேலிப்ரேஷன் வந்து முடிஞ்சிடுச்சு. ஃபிஷ் மீட்டர் வந்து கேலிப்ரேஷன் பண்ணியாச்சு. இப்போ நம்ம வந்து ஃபிஷ் டேங்க்கில் இந்த தண்ணி பிஹெச் எவ்வளோ இருக்குன்றதை பார்க்கலாம். (7.9) இது வந்து ஓகே. அவ்வளோதான், நம்ம பிஹெச் மீட்டரோட கேலிப்ரேஷன் வந்து முடிஞ்சிடுச்சு.